நல்லா சூப்பரா நடிச்சிருக்காரு, ரொம்ப பிடிச்சிருக்கு. சண்டை காட்சியில எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது? சண்டை காட்சி கொஞ்சம் இந்த காதெல்லாம் இருக்குது, மற்றபடி எல்லாமே ஓகே. அவர் சண்டை போட்டதெல்லாம் எப்படி இது? சூப்பரா சண்டை போட்டிருக்காரு. இதுக்கு மேல ஃபேமிலி படமா நடிச்சிருக்காரு, இப்போ ஒரு ஆக்ஷன் படமா நடிச்சிருக்காரு. ஆமா, நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட பார்க்கலாமா இந்த படத்தை? பார்க்கலாம், பிள்ளைங்களாம் நல்லா ஜாலியா பாக்குதுங்க, என்ஜாய் பண்ணுது. படத்துல காமெடி என்ன இருந்ததாமா? காமெடினா சிவகார்த்தியன் தான் காமெடி. கிளாஸ் ஃபைட்னால மாஸா இருந்தது ப்ரோ. இவங்க இருக்கறானுங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுவும் வில்லன் ஒரு ஜெயில ஒரு சீன் வந்திருக்கும், மிரட்டிட்டாப்ல. வில்லன் சூப்பரா பண்ணிருந்தாரு ப்ரோ. வில்லன் சூப்பர் ப்ரோ, சூப்பர். வில்லன் தான் ப்ரோ படமே, சிவகார்த்தியன் படம் இல்ல இது. வில்லன் தான் ப்ரோ படமே தரோம். மாஸான கேரக்டர் ப்ரோ அது. அவ்வளவுதான் ப்ரோ. வில்லனுக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணிருக்காரா ப்ரோ? இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. வில்லன் தான் ப்ரோ, வில்லன் தான் சூப்பரா பண்ணிருந்தாரு. வில்லன் கேரக்டர் சூப்பர் ப்ரோ. வித்யுத் தான் சூப்பரா பண்ணிருந்தாரு ப்ரோ. அனிருத் பிஜிஎம்ல எப்படி இருந்தது? அனிருத் கொஞ்சம் சுமார் தான், கூலி அளவு இல்ல, ஓகே சுமார் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்டோரி லைட்டா செட் ஆற மாதிரி போயிட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. பாட்டை மட்டும் குறைச்சிருந்துடலாம். ஒரு அரை மணி நேரத்துல ஒரு 4 பாட்டு வந்துருச்சு, அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆவரேஜா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது ப்ரோ. கிளைமேக்ஸ்ல 10 மினிட்ஸ் ஃபைட் பயங்கரமா இருந்துச்சு. பெருசா இல்ல ப்ரோ. ஏய் அவ்வளவு பெருசா நல்லா இருந்தது, நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ பெருசா இல்ல. நீங்க துப்பாக்கி படம் கிளைமேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தா அந்த அளவுல இருக்காது ப்ரோ. நல்லா தான் இருந்தது கிளைமேக்ஸ் ஃபைட் சீன். இல்ல ப்ரோ நல்லா இருந்தது. இல்ல ப்ரோ நல்லா இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ. வந்து ஃபைட் சீன் வந்து ஃபைட் சீனா இல்ல, பட் ஃபுல் கோரியோகிராஃபே சூப்பரா இருக்கு. ஃபுல் படத்தோட ஸ்டன் கோரியோகிராஃபுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். சத்தியமா சொல்றேன், எல்லா இடத்துலயும் அவ்வளவு சூப்பரா எடுத்திருந்தாங்க எல்லா ஃபைட்லயுமே. அது நல்லா இருந்தது. பட் வந்து விஷுவலா நம்மளுக்கு வரப்போது கரெக்டா இல்ல. நல்லா இருந்தது, அந்த கோரியோகிராஃப்லாம் நல்லா இருந்தது. இல்ல ப்ரோ, துப்பாக்கி ஈக்குவல் இல்ல ப்ரோ. துப்பாக்கி தான் ப்ரோ. வந்து அணில அப்படிதான் சொல்லுவான், நல்லா தான் இருந்தது. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. துப்பாக்கி ஈக்குவலா இருந்தா நீங்களே சொல்லுங்க. சார் சிவகார்த்திகேயன் நல்லாவே நடிச்சிருந்தாரு. பட் ஃபைட்டிங் சீன் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிருக்கலாம். தட்ஸ் இட். ஃபைட் ஓவரா இருக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் அது இதுவா இருக்கு. மத்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. எஸ்கேவோட ஆக்டிங் எப்படி ப்ரோ? எஸ்கேவோட ஆக்டிங் ஓகே தான் ப்ரோ. முன்னாடி இந்த மாதிரி இல்லை ப்ரோ, அமரன் மாதிரி இல்லை, பரவாயில்ல. அதோட கொஞ்சம் ஓகே தான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஓகே போச்சு. காதல் தான் ஃபுல்லாகவே, லவ் தான் படமே. ஓ ஃபைட் தான் ப்ரோ. ஃபைட்டு கேமரா ஒர்க் தானே ப்ரோ படமே, இல்லைன்னா வேஸ்ட் ப்ரோ. ப்ரோ அவர் ஓகே தான் ப்ரோ, ஓகே தான். அனிருத்தும் அவரோட ஒர்க்கை கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு, பார்க்கலாம் ப்ரோ. அந்த லவ்வுக்காக ஹீரோ என்ன பண்றாரு அதான் ப்ரோ படமே ஃபுல்லாவே நல்லா இருந்துச்சு. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லேக் தான் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஓவராலா ஓகே ப்ரோ. 2 வாட்டி படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. படத்துல வந்து ஃபைட் சீன்ஸா ரொம்ப நல்லா இருந்தது, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ஃபுல்லாவே ஃபைட் நல்லா போட்டிருந்தாங்க. ஃபைட் சீன்ஸா படத்துல நல்லாவே இருக்கு பார்க்கறதுக்கு. மற்ற சொல்லப்போனா படத்துல அவ்வளவு சீன் தான் எனக்கு இல்லை, ஃபைட் சீன்ஸ் தான் நல்லா இருந்தது, ரொம்ப தரமாக இருந்தது. எஸ்கே ஆக்டிங் இந்த படத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரு புது ஜேர்னல் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது ரொம்ப. எஸ்கே ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு அவர் படத்துல. அவரு மாஸ் ப்ரோ. அந்த கேரக்டர்லாம் அவர் தவிர்த்து யாரை பண்ணி நல்லா இருக்கான்னு அந்த அவர் கேரக்டருக்கு பக்காவா எந்த லெவலுக்கு எஃபர்ட் போட முடியுமோ அதை டபுள் பண்ண 200% எஃபர்ட் போட்டாதான் சொல்லணும். நல்லா இருந்தது ரொம்ப. அனிருத் வந்து சொல்ல தேவையில்ல ப்ரோ. அனிருத் எஸ்கே காம்போ நல்லா தான் இருக்கும். இந்த பாட்டுல அப்படின்னா பெட்டி விட்டுறாங்க பாட்டு எல்லாமே. பிஜிஎம் நல்லா இருக்கு பக்காவா, எல்லாமே சூப்பராக இருக்கு படம் ஓவராலா. லேக் வந்து எனக்கு அடிச்சது வந்து அந்த ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி இருக்கும், அவங்க லவ் சீன்ஸ் ஸ்டோரி, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி லேகா போகும். அதை தவிர்த்து மற்றபடி படம் பார்த்தா படம் ஃபாஸ்டா போகும். அந்த சீன் மட்டும் கொஞ்சம் லேகா நமக்கு தெரியும். அது ஒன்று, மற்றபடி ஒன்று அப்படி எப்படி சொன்னா ஏஆர் முருகதாஸ் படம் தான். எஸ்கே ஆக்டிங் சூப்பர். 2 பேர் நல்லா தான் எடுத்திருந்தாங்க படம். கலப்புல சாங் நல்லா தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சாங்கே அதான், அந்த சாங் பக்காவா அது ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. மற்ற சாங்ஸ் எல்லாம் ஓவர் நல்லா தான் இருந்தது. எல்லா சாங்ஸும் அந்த ஸ்பேஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. படம் செம்மையா இருக்குண்ணே, எல்லாமே நல்லா இருக்குண்ணே, குறையே இல்லை படம். அண்ணே வெறித்தனமா நடிச்சிருக்காருண்ணே, நீங்க போய் பாருங்களேன். சதி சமமா இருக்குண்ணே. லேகே இல்ல,
நீங்க கடைசி வரைக்கும் ஒரு ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு ஃபுல்லா பார்ப்போம். கிளைமேக்ஸ் தானே வெறித்தனமா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு, ஃபைட்டுக்கு குறையே இல்லை. கடைசி பிஜிஎம்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பராக இருந்துச்சு, எல்லாம் நல்லா இருந்துச்சு. முருகதாஸ் படம் மாதிரி இருந்ததா இல்ல எஸ்கே படம் மாதிரி இருந்ததா? முருகதாஸ் படம் மாதிரி இருந்தா எஸ்கே படம் மாதிரி இருந்ததா? கதையே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சுண்ணே. எஸ்கே அண்ணே இப்படி நடிச்சிருப்பான்னு நான் யாரையும் எதிர்பார்க்கல, சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தரேன் எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலான்னு வச்சு சொல்லலாம்ல. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு, பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஆக்ஷன்ஸ் தான் படம் ஃபுல்லாக, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லவ் ஸ்டோரிலாம் போகும், லவ் சீக்வன்ஸ்லாம் இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன், ஹீரோயின் எப்படி காப்பாத்துறாரு அப்படின்னு தான். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு படம், நல்லா இருந்தது, நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா பண்ணிருக்காங்க. அண்ணா எல்லாரையும் கேளுங்க. 2 வில்லன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கான் இதுலயும். செம்ம ஃபைட். ஆனா லாஸ்ட் சீன் தான் வேற லெவல். லவ் ஸ்டோரி சூப்பர், நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. லாஸ்ட் ஃபைட் தான் செம்மையா இருக்கு ஜி. ஃபைட் இந்த மாதிரி பார்த்தே இல்லை, இந்த மாதிரி ஃபைட்லாம் அச்சு தூக்குறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஸ்லோவாக தான் போகுது, பட் அதுக்கப்புறம் நல்லா ஸ்பீடாக போகுது. இதெல்லாம் நல்லா இருக்கு படம். மூவி ஃபைட் சீன்லாம் சூப்பர், வேற லெவல் ஜி. மியூசிக்லாம் சொல்ல தேவையில்லை ஜி, அவர் பற்றிலாம் மியூசிக்லாம் அச்சு தூக்கலாம் ஜி அவரை. ஓகே, தேங்க்யூ.